ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மூவி டைம். அது படம் இல்லைங்க, காவியம். ஒரு கொலை நடக்குது. அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு நினைக்கிறேன். அந்த கொலையை விசாரிக்க வர்றது போலீஸும் இல்லை, ஷெர்லாக் ஹோம்ஸும் இல்லை, ஒரு செம்மறி ஆடு கூட்டம். ஜார்ஜ் ஹார்டியை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. இந்த ஒரு ஐடியா வச்சு முழு படத்தையும் சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காங்களா இல்லையா? இந்த வீடியோவில் ஸ்பாய்லர் எதுவும் இல்லாமல் இந்த படத்தை ரிவ்யூ பண்ண போறோம். அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த படத்தோட கதை ஒரு அமைதியான கிராமத்துல இருந்து ஆரம்பிக்கும். அங்க ஒரு செம்மறி ஆட்டு கூட்டம் இருக்கு. ஆட்டு மந்தைனாலே சுயமா எதுவும் யோசிக்காதுங்க. ஒரு ஆடு ஏதாவது பண்ணுதுன்னா கண்ணை மூடிட்டு மற்ற ஆடும் அதே ஃபாலோ பண்ணணும்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த கண்ணோட்டத்தை இந்த படம் மாற்றிடும். இதில் இருக்க ஒவ்வொரு ஆடும் ஒரு கேரக்டரோட யூனிக்காக காமிச்சிருப்பாங்க. அந்த ஊரில் எல்லாரும் ஆடுங்களை கறிக்காக வளர்க்குறப்போ ஆடுங்களை கறிக்காக வளர்க்காம அதோட முடிக்காகவும் ஹாப்பினஸ்க்காகவும் வளர்க்குற ஒரு நல்ல ஓனர் தான் நம்ம ஹீரோ ஜார்ஜ். ஆடுங்களுக்கு தினமும் சாப்பாடு வைக்கிறது, மருந்து கொடுக்கறது, நைட் ஆனால் ஸ்டோரி சொல்கிறதுன்னு ஆடுங்களை ஹாப்பியாக பார்த்துக்கிறது தான் அவரோட முழு டைம் வேலை. இப்படி லைஃப் ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் நம்ம ஜார்ஜ் யாரோ கொண்டுடுறாங்க. அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வர ஒரு முட்டாள் போலீஸ் ஆஃபீஸரை நம்பாம நம்ம ஆடுங்களே எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொலை பண்ணவங்களை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி தராங்களா இல்லையன்றது தான் இந்த ஸ்டோரி. இதுக்கு மேலே ஸ்டோரி சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். இந்த படத்தோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தே இந்த கான்செப்ட் தான். பேசும் விலங்குகள் நிறைய படத்தில் வந்திருந்தாலும் அவற்றை வச்சு மர்டர் மிஸ்ட்ரி உருவாக்கிய விதம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் ஒவ்வொரு ஆட்டுக்கும் தனித்தனி கேரக்டர். ஒரு ஆடு இன்டெலிஜென்ட்டாக இருக்கும், ஒரு ஆடு காணாமல் போன திங்ஸை கண்டுபிடிக்கும், 2 ஆடுங்க நல்லா சண்டை போடும். இப்படி டிடெக்டிவ்ஸ் கிட்ட இருக்க வேண்டிய கேரக்டர் எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு ஆட்டுக்கிட்டையும் ஒன்று இருக்குது. இப்படி இந்த கேரக்டர்ஸ்குள்ளே வர கான்வர்சேஷன் பல இடங்களில் நகைச்சுவையாக இருக்குது. அதே நேரத்தில் மிஸ்ட்ரி ஃபீலையும் இந்த படம் விடலை. இந்த படத்தில் அனிமேஷன் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஆடுகளோட ரோமங்களோட டீட்டெயில்ஸ்லேருந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வர எல்லாமே நேச்சுரல் ஃபீலை கொடுக்கும். குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். கிராமப்புற லொக்கேஷன், பசுமையான ஃபீல்டு, நைட் சீன்ஸ்னு எல்லாமே ஸ்க்ரீனில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. பெரியவங்களுக்கு இது கண்டிப்பாக விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஒரு மிஸ்ட்ரி படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் அது நல்லாவே வேலை செஞ்சு. சில இடங்கள்ல சஸ்பென்ஸ் பில்ட் பண்ணுற மியூசிக், சில இடங்கள்ல எமோஷனல் ஃபீல், காமெடி சீன்ஸ்க்கு லைட் மியூசிக்னு எல்லாமே பேலன்ஸாக இருக்குது. ஃபாஸ்ட் ஃபேஸ் த்ரில்லரை எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறவங்களுக்கு மட்டும் இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக ஃபீல் ஆகும். மற்றபடி ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஃபீல் குட் மூவி. கிட்ஸுக்கு அனிமேஷன் பிடிக்கும், அடல்ட்ஸுக்கு மிஸ்ட்ரி பிடிக்கும். அதனால 2 ஆடியன்ஸையும் இந்த படம் டார்கெட் பண்ணியிருக்கு. வயலன்ஸ் அதிகமாக இல்லை, ஸோ குடும்பத்தோட பார்க்க சேஃபான சாய்ஸ். ஒரு வித்தியாசமான கான்செப்ட், நல்ல அனிமேஷன், சுவாரஸ்யமான மிஸ்ட்ரி, ஓவராலாக ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயின் படம். IMDbல இந்த படத்தோட ரேட்டிங் 10க்கு 7.5 கொடுத்துருக்காங்க. அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. வீக்கெண்டில் ஃபேமிலியோட ரிலாக்ஸாக பார்க்க ஒரு நல்ல சாய்ஸ். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் ஹானஸ்ட் மூவி ரிவ்யூஸ், ஹாலிவுட் அப்டேட்ஸ் அண்ட் எண்டிங் எக்ஸ்பிளைன்ட் வீடியோகளுக்கு ஃபேர் ஃபிலிம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.